தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். ரமேஷ், தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க, இப்போ தொடர்ந்து பாஜகவும் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் எல்லா கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுடைய பட்டியலும் ஒன்றன் பின் ஒன்றா எதிர்பார்க்கலாமா இன்று இரவுக்குள்ளவே? திமுக கூட்டணி கட்சிகள் தங்களுடைய வேட்பாளரை அடுத்தடுத்து அறிவித்து வருகிறார்கள். அந்த வகையில தான் திமுக கூட்டணியில ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சி வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி, முன்னாள் எம்எல்ஏ, அவர் சிதம்பரம் தொகுதியில மனிதநேய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுவார் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. 2016 நாகையில எம்எல்ஏவாக இருந்தவர் தமிமுன் அன்சாரி. திமுக கூட்டணிக்குள்ள வந்திருக்கக்கூடிய நிலையில திமுக கூட்டணியில் ஒரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் மனிதநேய ஜனநாயக கட்சி சிதம்பரம் தொகுதியில் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. சிதம்பரத்தில் முன்னாள் எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி மனிதநேய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக களமிறங்குகிறார். இதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியும் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது, பாபநாசம் மற்றும் வாணியம்பாடி. இதுல IUML உடைய பாபநாசம் வேட்பாளராக ஆடுதுறை ஷாஜகான் போட்டியிடுவார் அப்படின்னு தேசிய தலைவர் காதர் மகிதீன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். IUML போட்டியிடக்கூடிய மற்றொரு தொகுதியான வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில சையது ஃபாரூக் போட்டியிடுவார் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இன்று இரவுக்குள்ள திமுகவின் மற்ற கூட்டணி கட்சிகளும் அடுத்தடுத்து போட்டியிடக்கூடிய தங்களின் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிக்க இருக்கிறாங்க. அப்படியே மனிதநேய மக்கள் கட்சி அவங்களுடைய வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஜவாஹிருல்லா அவர்களும் அப்துல் சமத் அவர்களும் நாகை மற்றும் மணப்பாறை தொகுதிகளில் களமிறக்கப்படுறாங்க. உதயசூரியன் சின்னத்திலே களமிறங்குகிறார்கள். மாமக சார்பாக நாகை தொகுதியில் ஜவாஹிருல்லா அவர்கள் போட்டியிடுகிறார். மணப்பாறை தொகுதியில் அப்துல் சமத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மாமக வேட்பாளர்கள் இந்த 2 பேர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. சின்னம் உதயசூரியன் சின்னத்திலே இவங்க போட்டியிட இருக்கிறார்கள் அப்படின்றது இங்க குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக திமுக கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியாகி கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இதுவரைக்கும் தேமுதிக, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அது இல்லாமல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுடைய வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியாகி கொண்டே இருக்கிறது. இன்று இரவுக்குள்ள மற்ற கூட்டணி கட்சிகளுடைய பட்டியலும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இப்போ நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது மாமக கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய வேட்பாளர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.